இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக சமூக நீதி விடுதியான எம் சி ராஜா விடுதியில் நேரடியாக ஆய்வு செய்து எங்களுக்கான பிரச்சனைகளை, அடிப்படை வசதிகள், கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தீர்வை நோக்கி பயணிப்பதற்கான ஆய்வை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் மாணவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் வைத்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டது. முதலாவதாக உணவு தரத்தை உயர்த்துவதற்கான உணவு படியை உயர்த்த வேண்டும். அதுதான் முதலாவது கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்தோம். அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கு போதை பழக்கத்திலிருந்தோ அல்லது உளவியல் சார்ந்த பல சிக்கல்களிலிருந்தோ வெளியேறுவதற்காக அவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு மைதானம், பெரிதளவிலான மைதானத்தை அமைத்து தர வேண்டும். 2 விடுதியை சார்ந்த மாணவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு விடுதி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அடுத்தபடியாக உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து தர வேண்டும். மாணவர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் சிறிதளவில் குழந்தைகளுக்கான பூங்காவில் வைக்கப்பட்டிருக்கிற அளவிற்கு மட்டும்தான் தற்போது இருக்கக்கூடிய சிறு சிறு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விடுதிக்கு பின்னால் இருக்கிறது. அது போதுமானதல்ல. மாணவர்களுக்கு உடற்பயிற்சிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜிம் செய்து தர வேண்டும். அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், ரெக்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு, பரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் இயக்குனர் ஆதிதிராவிடத்துறை இயக்குனரும் அவர் வந்திருந்தாரு. அவரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நேரடியாக எழிலகம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்கான கோரிக்கையில வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு மற்றும் பிற்படுத்தத்துறை அமைச்சர் சம்பத் அவர்களும் இருவரும் சேர்ந்து கலாய்வு செய்தாங்க. அப்போது போதுமான நேரம், நீண்ட நேரம் கிடைத்தது. மாணவர்கள் நேரடியாக அணுகக்கூடிய நீண்ட நேரம் கிடைத்தது. எல்லோரும் அவர்களுக்கான தேவைகளை முன்வைத்தோம். பல பிரச்சனைகள், கழிவறை வசதிகள், பாழடைந்த பொருட்கள் நிறைய இருந்தது. அதை புதுப்பிக்க வேண்டும். பழைய எம் சி ராஜா விடுதியில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய விடுதியில் எம் சி ராஜா சிலை அமைக்க வேண்டும், நிறுவ வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் வன்னியரசிடம் வைத்திருக்கிறோம். இப்படி பல முக்கியமான கோரிக்கைகளை மாணவர்களிடத்திலிருந்து அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் கடத்தியிருக்கிறோம். அவரும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நாங்களும் அந்த களத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லி ஆற தழுவி மாணவர்களை கட்டி அணைத்து எங்களோடு இருந்து எல்லா பிரச்சனைகளையும் பரிசீலனை செய்வோம் என்று அவர் தொடர்ந்து திரும்ப வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரடியாக மாணவர்களை அணுகிய இந்த முறை என்பது புதிதாக இருக்கிறது. இந்த முறையை நாங்கள் வரவேற்கிறோம். மாண்புமிகு முதல்வர் மற்றும் சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.